எங்க இவ வந்ததுல இருந்து ஆளைய காணோம். எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்பா. எங்கன்னு தெரியல. மகாராணி உறங்கிக்கிட்டு இருக்கா. மதிய சமையலை தான் நான் ஆக்குனேன். பாத்திரம் தான் இருக்கே, அதையாவது விளக்குவோன்னு இல்லை, குமிச்சு வச்சிருக்கா. அதிகமா நானே செய்யணும். ராத்திரிக்காவது சமையல் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல. நல்லா இழுத்து போட்டு கொரட்டை விட்டுட்டு இருக்கா. இவளை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. இருக்கானே என் மகன், இவளுக்கு ஊழியம் பார்த்துக்கிட்டு அவனை சொல்லணும். இன்னைக்கு இருக்கு, வரட்டும் அவன் வீட்டுக்கு. அவனுக்கு கொடுக்குற குடுல அவன் இவளை ஒரு வழி ஆக்கணும். மா எமோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. ஏன் நான் தான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரணுமோ? உன் பொண்டாட்டி வருது இருக்கால, அவகிட்ட சொல்லி எடுத்துட்டு வந்து குடிச்சுக்கோ. இல்ல நீயே போய் குடி. என்கிட்ட எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத. என்னம்மா, நான் தண்ணி தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளோ கோவப்படுற? என்ன ஆச்சுமா? என்கிட்ட ஒன்னும் கேட்காத. நீ போய் உன் பொண்டாட்டிய கேட்டுக்கோ. ஏம்மா, அவளோட உனக்கு எதுவும் சண்டையா? ஆமா, இப்ப அவ எங்கம்மா இருக்கா? உன்னாட்ட ஒரு புருஷன் கிடைச்சா என்ன பண்ணுவா? மகாராணி சொகுசா உறங்கிக்கிட்டு கிடக்குறா. சோறுதான் நானே ஆக்கணும், பாத்திரம் கூடவா நானே விளக்கி வைக்கணும். அதையாவது உங்க பொண்டாட்டி செஞ்சு வச்சா என்னவா? எல்லாம் நானே செய்யறதுக்கு இவ எதுக்குடா இந்த வீட்டுல? ஒன்னுத்துக்கும் உதவுறது இல்ல. ஊர் கதைன்னா பொய்யாரமா ஓடிடுறா. எல்லாம் என் விதி. நீ சரியா? எது உறங்குறாளா? ஆமா. நீ சரியா இருந்தா அவ ஏன்டா இப்படி உறங்குறா? புருஷன் மேல பயம் இருக்கணும், இல்ல மாமியார் மேல மரியாதையாவது இருக்கணும். ஒன்னும் கிடையாது. எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா? மாமியார் சமைச்சு வச்சா மருமக நல்லா தூங்கி ஊர் சுத்திட்டு வந்து சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறா. நான் மூட்டு வலி வச்சுட்டு குறுக்க வலி வச்சுட்டு இந்த வயசுல சமைச்சு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். சரிதான், எனக்கு என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்கறதுக்கு என் பிள்ளை சரியா இருந்தா தானே. எல்லாத்துக்கும் பொண்டாட்டி பக்கமே நில்லு. அவ என்னை இப்படித்தான் தூசாட்டம் மதிப்பா. நான் என்ன உனக்கு உன் பொண்டாட்டிக்கு வேலைக்காரியா? நர்மதா, எந்திரிச்சு வா. என்ன தூங்கிக்கிட்டே இருந்திருக்க இவ்வளோ நேரமா? என்னன்னே தெரியலங்க, ரொம்ப அசதியா இருக்குது. அதான் எனக்கே தெரியாம தூங்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன அசதி சொல்லு. அம்மா தான் சமையல் பண்ணியிருக்காங்க, வீட்டு வேலையும் செஞ்சுருக்காங்க, 4 பாத்திரம் எடுத்து போட்டு உன்னை விளக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் செய்யாமல் தூங்கிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன வேலை செஞ்சு நீ அசதியாயிட்ட? நல்லா கேளுடா. செய்யறதுக்கு நான் தான் இருக்கிறேன்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தா அதே வேலையை நானே செஞ்சுட்டு இருப்பேன். அந்த நினைப்பு தான் உன் பொண்டாட்டிக்கு. கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா மாமியார் சமைச்சு வச்சா வைக்கவே இல்லாமல் போட்டு சாப்பிட தோணுமா இவளுக்கு? ஏதோ வேலை கெட்டிக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம மருமக நமக்காக உழைக்கிறாளே, செஞ்சு வைப்போன்னு செய்யலாம். ஆனா இதே நடனம் ஊர் சுத்திட்டு வருது, கோவில் மாடாட்டம். அத்தை, என்ன அத்தை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தூங்குனா உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்களும் தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் வர்றதில்ல, ராத்திரியிலேயே தூக்கம் வராது, எனக்கு என்ன தெரியாதா என்ன? அதனால உங்களுக்கு நான் தூங்குறேன்னு போறாம அதான் இப்படியெல்லாம் அவர்கிட்ட சொல்லி என்கிட்ட சண்டை வலிக்க பாக்குறீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். தூங்குறவங்கள எழுப்புறதே தப்பு, இதுல எழுப்பி சண்டை வேற போடுறீங்க. இந்த நாகரிகம் உங்க அம்மாவுக்கு தான் தெரியாது. வயசானவங்க, படிக்காதவங்க, உங்களுக்குமா தெரியாது? அம்மா முடியாதவங்க, வேலை செய்ய தானே சொல்கிறாங்க. பகல எழுப்புனா என்ன தப்பு? ஏன் நர்மதா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ கூட? அதானே, எனக்கு தூக்கம் வரலன்னு இவ தூங்குனா எனக்கு பொறாமையா. என்னமோ நடுராத்திரி இவளை வந்து நான் எழுப்பினேன் போல, எனக்கு தூக்கம் வரல நீ தூங்காதடின்னு பேசுறா பாரு. எல்லாம் என் நேரம். என் பெரிய புள்ள வீட்டில் என்னை தங்கமாக வச்சு தாங்குவாங்க. என்ன பண்ணுறது, நான் போனா என் புள்ள சோத்துக்கே சிங்கி அடிப்பான்னு பயந்துதான் நான் இங்கேயே இருக்கேன். அது இவ கண்ணை உறுத்துது போல. ஆமா ஆமா, உறுத்துதுதான். கிளம்பி போங்க. நர்மதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மாவை போங்கன்ற. இது அவங்க வீடு. அண்ணன் வீடும் அவங்க வீடு தான், இதுவும் அவங்க வீடு தான். அவங்க இருன்னு சொன்னாதான் நீ ஏன் இங்கே இருக்க முடியும். எனக்கும் அந்த நிலைமை தான். பரவாயில்லையே, என் புள்ள எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றான். ஓ, எதிர்த்து பேசினா அம்மையும் மவனும் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவீங்களோ? நான் அப்படி சொல்லலை.
அவங்களுக்கு விட நமக்கு உரிமை கம்மி, அவங்களுக்கு தான் உரிமை அதிகம்னு சொல்றேன். போன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன் அவங்களுக்கு நீங்க ஒருத்தர் தான் பிள்ளையா? இங்கேயே இருந்து ஏன் உயிரையே எடுக்கிறத விட அவங்க போய் இருக்கட்டும், அப்பதான் நம்ம அருமை தெரியும். ஏண்டி, என் பிள்ளைங்க வீடு பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. நான் நினைச்சா எங்க வேணாலும் இருப்பேன். அங்க இருந்தாலும் உன்னை இங்க உன் இஷ்டத்துக்கு விட்டுருவேன்னு நினைக்காத. எல்லாம் என் இஷ்டம்தான். ஏதோ நம்ம புள்ள நம்ம மருமகன்னு சமைச்சு வைக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். தண்ணியில கை வச்சா எனக்கு முடியலை, குறுக்கு வலிக்குதுன்னு உன்னை விளக்குன்னா சரி சரின்னு வந்து படுத்துக்கிட்டு எது கிடைக்கும் பிரச்சனைன்னு பாக்குறியாக்கும். அம்மா, நீ தான் சும்மா இரேன். டேய், பல்ல உடைச்சிடுவேன், போ அந்தால. ஏன் நான் என்ன சொன்னேன் உங்களை? நீங்க பேசுறதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நான் ஒன்றும் அந்த புள்ள வீடு இந்த புள்ள வீடுன்னு முதல்ல பேசல. நீங்க தான் அந்த வீட்டுல உங்களை மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா நான் தப்பு சொன்ன மாதிரி சொல்றீங்க. நீங்க அங்க நல்லா பாத்துக்குவாங்கன்னு சொன்னீங்க, சரி அங்கேயே போய் பாத்துக்கங்கன்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? உங்க யாரும் வான்னு கூப்பிடல, போன்னு சொல்லல. உங்க புள்ள சொன்ன மாதிரி இது உங்க வீடு. நான் ஒன்றும் உங்களை இருக்க சொல்லல, போகவும் சொல்லல. என் பேச்சுக்கு வராதீங்க, எனக்கு அது போதும். ஏய் நர்மதா, நீயாவது சும்மா இரேன். ஆ, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, இப்பயும் அமைதியா பாருங்க. அடியே, உன் பேச்சுக்கு யாரும் வெத்தலை பார்க்க வச்சுட்டு வரல. நீ ஒழுங்கா வீட்டு வேலைலாம் செய், பிள்ளைங்களையும் என் பிள்ளையையும் நல்லா பார்த்துக்க. ஆஹா, நம்ம மருமக நம்ம இல்லாதப்பையும் நம்ம வேலை செய்யாதப்பையும் நம்ம வீட்டை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்னு நான் நினைக்கணும். ஒன்றாவது உண்டா உன்னை நினச்சி பெருமைப்படுற மாதிரி? வீட்டு வேலை செய்யணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கணும், குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், சமைக்கணும், வெளி வேலை பார்த்துக்கணும், மாமியாரை பார்த்துக்கணும், ஒன்றும் கிடையாது. ஊர் நியாயம் பேசுறதுக்கு வேணா உனக்கு அவார்டு வாங்கி தரலாம். வேற எதுல நீ வசதியா போயிட்ட? ஐயோ, யாராவது சும்மா இருங்களேன். எனக்கு உங்க நடுவுல தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனதெல்லாம் விடு, போய் ராத்திரிக்கு சமையலை பாரு. மதியம் சமைச்ச பாத்திரங்களே சிங்கில் கிடக்குது, எல்லாத்தையும் எடுத்து விளக்கி வை. அப்புறம் உன்னை வந்து மெச்சுக்கிறேன். போ, முதல்ல வேலை வெட்டியை செய், போ. நர்மதா, போயிடேன் ப்ளீஸ். உன் காலில் வேணாலும் விழறேன். யோ, ஆனா உனக்கு அப்புறம் இருக்குதுயா. இதுகிட்டே என்ன மாட்டி விட்டுட்டு கூட சேர்ந்தா சேம் சைட் கோல் போடுற. சரி சரி, நான் போய் சமைக்கிறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நோயின்னு தொல்லை பண்ணாதீங்க. பண்றாங்க உன்னை தொல்லை. போய் எல்லாருக்கும் சப்பாத்தி ரெடி பண்ணி, உருளைக்கிழங்கெல்லாம் செய்யாத, எனக்கு பிடிக்காது. ஏதாவது நல்ல காரமா குருமா மாதிரி வைப்போ. கிழவிக்கு பல்லு இருக்கானே தெரியல, ஆனா சப்பாத்தி வேணுமா? என்னடி மொனன்ற? சப்பாத்தி